வணக்கம். நம்ம தட்டுல இருக்கிற சாப்பாட்டுல இருந்து ஊரே ஒண்ணு கூடி கொண்டாடுற திருவிழா வரைக்கும் பக்திங்கிறது பலவிதமா வெளிப்படுது இல்லையா? வாங்க, தமிழ் சைவத்தோட ஆழமான தத்துவங்கள், அதோட உயிரோட்டமான கொண்டாட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்க இந்த பயணத்துல ஒண்ணா போலாம். சரி, நம்ம பேச்ச ஒரு 2000 வருஷம் பழைய ஆனா இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். திருவள்ளுவர் கேக்குறாரு, தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனமாலும் அருள். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, தன் உடம்ப வளர்க்கறதுக்காக இன்னொரு உயிரை சாப்பிடுற ஒருத்தர்கிட்ட எப்படிங்க கருணை இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விதான் தமிழ் சைவத்தோட மையமா இருக்கிற ஜீவகாருண்யத்துக்கு அஸ்திவாரமே. இந்த ஜீவகாருண்யம்ங்கிற தத்துவம் ஏதோ புத்தகத்துல மட்டும் இருக்கிற விஷயம் இல்ல. அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ரொம்ப அடிப்படையான ஒரு இடத்துல இருந்து தொடங்குது. எங்கேன்னு கேக்குறீங்களா? நம்ம சாப்பாட்டுல இருந்துதான். தமிழ் மரபுல, குறிப்பா தென்னிந்தியாவுல சைவம்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் வெஜிடேரியன் சாப்பாடு தான். ஆனா இது வெறும் ஒரு சாப்பாட்டு பழக்கம் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி அஹிம்சைன்னு ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அதாவது எந்த உயிருக்கும் நாம தீங்கு செய்யக்கூடாதுங்கிற கொள்கையோட நேரடி வெளிப்பாடு தான் இந்த உணவு முறை. இந்த உணவு கட்டுப்பாடு வெறும் இறைச்சியோட மட்டும் நிக்கிறதில்ல. பக்தியில ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க வெங்காயம், பூண்டு, பெருங்காயம் மாதிரியான சில பொருட்களையும் தவிர்ப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் மன அமைதியை கெடுத்து ஒருவித மந்த நிலைய, அதாவது தாமச குணத்தை தூண்டுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதத்தான் முக்காயம் தள்ளுதல்னு சொல்வாங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. தென்னிந்தியாவுல வெஜிடேரியன் சாப்பாட்ட சைவம்னு சொல்றோம் இல்லையா? ஆனா வட இந்தியாவுல பொதுவா வைஷ்ணவம்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஏன் இந்த வித்தியாசம்? அதுக்கு காரணம் அந்தந்த பகுதியில நடந்த பக்தி இயக்கங்கள் தான். தெற்குல ஞானசம்பந்தர் மாதிரியான நாயன்மார்கள் சைவத்தை வளர்த்தாங்க. அதே மாதிரி வடக்கில வல்லபாச்சாரியார் போன்ற ஆச்சாரியர்கள் வைஷ்ணவ பக்தி இயக்கத்தை பிரபலப்படுத்தினாங்க. அதனாலதான் இந்த வார்த்தைகள் அந்தந்த பகுதியில சைவ சாப்பாட்டோட ஒன்னாயிடுச்சு. ஓகே, சாப்பாடுங்கிறது உடலை கட்டுப்படுத்துறதுக்குன்னா, விரதம் அப்படிங்கிறது மனசையும் ஆன்மாவையும் ஒருமுகப்படுத்துற ஒரு தனிப்பட்ட பக்தி பயணம். வாங்க, அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். விரதம்னா என்ன? அது வெறும் பட்டினியா இருக்கிறது கிடையாது. அது ஒரு தெய்வம் மேல நாம வச்சிருக்கிற அன்புக்காகவும் நம்பிக்கைக்காகவும் நாமளே எடுத்துக்கிற ஒரு புனிதமான உறுதிமொழி. இதுல பாருங்க, நோன்பு, பிரார்த்தனை, சுய கட்டுப்பாடுன்னு எல்லாமே பக்தியோட பேர்ல ஒன்னு சேருது. விரதத்துல இருக்கிற அந்த நோன்புக்கு பேரு உபவாசம். இந்த வார்த்தையோட அர்த்தமே ரொம்ப அழகா இருக்கும். உபவாசம்னா அருகில் வசிப்பதுன்னு அர்த்தம். யாருக்கு அருகில்? இறைவனுக்கு அருகில். அப்போ பாருங்க, இது வெறும் உடம்ப வருத்துக்கிற தியாகம் இல்ல, நம்ம ஆன்மாவை கடவுள்கிட்ட இன்னும் நெருக்கமா கொண்டு போற ஒரு முயற்சி. உதாரணத்துக்கு சிவபெருமானுக்காக திங்கக்கிழமை இருக்கிற சோமவார விரதத்தை எடுத்துக்கலாமே. நாள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, விடியற் காலையில தியானத்துல, அப்புறம் குளிச்சு பூஜையெல்லாம் செய்வாங்க. இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, பக்தியுள்ள தம்பதிகளை சிவசக்தியோட வடிவமாவே நினைச்சு வணங்குறது. கடைசியா அன்னைக்கு முழுசும் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு அந்த நாளை முழுசா இறை சிந்தனைக்கே அர்ப்பணிப்பாங்க. இந்த பக்திங்கிறது ஏதோ ஒரு நாள் இல்ல ஒரு வாரத்தோட முடிஞ்சிற விஷயம் இல்ல. இத நம்ம இந்து சந்திரன் நாட்காட்டிப்படி மாசம் முழுக்க, வருஷம் முழுக்க ஒரு ரிதம் மாதிரி தொடர்ந்துட்டே இருக்கும். இப்ப இந்த அட்டவணைய பாருங்களேன். இதுல இருந்து என்ன தெரியுது? பக்தின்றது நாம எப்பதாவது செய்யற ஒரு விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை முறை. பிரதோஷம், மாத சிவராத்திரி, பௌர்ணமின்னு மாசம் வர்ற இந்த விசேஷ நாட்கள் நம்ம டெய்லி லைஃப்ல இருந்து மனசை கொஞ்சம் திருப்பி கடவுள் பக்கம் கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையுது. இந்த விரதத்துல இருக்கிற ஒரு பெரிய அழகே அது எல்லாருக்கும் ஏத்த மாதிரி இருக்கிறது தான். அதாவது பால், பழம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான விரதமும் இருக்கு. அதே சமயம் தண்ணி கூட குடிக்காம இருக்கிற நிர்ஜல மாதிரி ரொம்ப கடுமையான விரதங்களும் இருக்கு. இதுல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உடம்புக்கும் மன உறுதிக்கும் பக்தி நிலைக்கும் ஏத்த மாதிரி ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கலாம். இதுவரைக்கும் தனிப்பட்ட பக்தியோட அமைதியை பத்தி பார்த்தோம். இப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்னு கூடி ஆரவாரத்தோட, இசையோட, நம்பிக்கையோட கொண்டாடுற தைப்பூசம் மாதிரியான பெரிய சமூக கொண்டாட்டங்களை பத்தி பார்க்கலாம். தைப்பூசம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இந்த காவடி தான். ஆனா இது வெறும் தோல்ல தூக்குற ஒரு அலங்கார பொருள் இல்லைங்க. புராணத்துல இடும்பன் எப்படி மலைய சுமந்தானோ அதே மாதிரி ஒவ்வொரு பக்தரும் அவங்க வாழ்க்கையோட கவலைகளையும் பாரங்களையும் இந்த காவடி ரூபத்துல தூக்கிட்டு வந்து முருகன் கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. இது உண்மையிலே நம்பிக்கையோட ஒரு பிரம்மாண்டமான வெளிப்பாடு.
இந்த மாதிரி ஒரு பெரிய கொண்டாட்டத்தோட புனிதம் கெட்டு போகாம இருக்க மலேசிய இந்து சங்கம் மாதிரியான அமைப்புகள் சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. எல்லாரும் மஞ்சள் இல்லனா ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ் போடுறது, முருகனோட சின்னமான வேலை கையில வச்சிருக்கிறது, எல்லாரும் சேர்ந்து பக்தி பாடல்களை பாடுறது, இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிற கூட்டு பக்தியை இன்னும் அதிகப்படுத்தும். அதே நேரத்துல இந்த கொண்டாட்டத்தோட நோக்கமே தூய்மையான பக்திய வெளிப்படுத்துறது தான். அதனால சில விஷயங்களை செய்ய வேணான்னு சொல்றாங்க. உடம்ப ரொம்ப வருத்திக்கிற செயல்கள், பக்திக்கு சம்பந்தமே இல்லாத சின்னங்கள், இல்லனா பாட்டு கேக்குறது, இதெல்லாம் கொண்டாட்டத்தோட அசல் நோக்கத்திலிருந்து நம்ம கவனத்தை திருப்பிடும். அதனால இதெல்லாம் தவிர்க்க சொல்றாங்க. பகல் நேர கொண்டாட்டங்கள்ல இருந்து இப்போ பக்தியோட இன்னொரு பக்கமான ரொம்ப ஆழமான அமைதியான ஒரு இரவுக்குள்ள போகலாம். அதுதான் சிவனுக்கான அந்த மகா இரவு, மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரினாலே ராத்திரி முழுக்க கண் முழிச்சு சிவனை வழிபடுறது தான். அந்த ஒரு ராத்திரிய 4 பாகமா, அதாவது 4 யாமங்களா பிரிச்சிருக்காங்க. சூரியன் மறைஞ்சதுல இருந்து அடுத்த நாள் விடியற வரைக்கும் ஒவ்வொரு யாமத்திலயும் சிவலிங்கத்துக்கு குறிப்பிட்ட பொருட்களை வச்சு அபிஷேகம், பூஜை எல்லாம் நடக்கும். இதனால ராத்திரி முழுக்க அந்த இடமே ஒரு தெய்வீக சக்தியோட உயிர்ப்பா இருக்கும். ஆனா இலங்கையில இருக்கிற திருகோணமலையில இந்த கொண்டாட்டம் இன்னும் ஒரு படி மேல போகுது. அங்க சிவராத்திரிங்கிறது வெறும் ஒரு நாள் ராத்திரி பூஜை மட்டும் கிடையாது. அது 5 நாள் நடக்க போற ஒரு பெரிய திருவிழாவோட ஆரம்பம். சிவராத்திரி முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து தொடர்ந்து 5 ராத்திரிக்கு சாமி வீதி உலா வந்து மக்களுக்கு அருள் கொடுப்பாரு. இது பக்தியும் ஊர் மக்களையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு அற்புதமான கொண்டாட்டம். சரி, நம்ம இந்த பயணத்தை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல எல்லா பக்கமும் நம்ம கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலத்துல இந்த மாதிரி பக்தி, விரதம், ஒழுக்கம் இதெல்லாம் எதுக்கு? ஒருமுகப்படுத்தப்பட்ட இந்த பக்தி நமக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.